ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வழியாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 23/1/2024 தை மாதம் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நண்பர்களே, முழுக்கவும் திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் விருச்சக ராசி நேயர்கள், அதில் குறிப்பிட்டு அனுச நட்சத்திரத்து நண்பர்களே, நீங்கள் கொஞ்சம் இதிலே நிதானிச்சிருந்துக்கிறது மிக மிக நன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். நண்பர்களே, இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிடம், சித்திரை மற்றும் அவிட்டம்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஏற்றமிகுந்த நாளாக அமைகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் என்று பார்த்தால் விருச்சக ராசி நேயர்களும் மற்றும் மகர ராசி நேயர்களும். நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் பிரதோஷ திருநாள் ஆக சிவ வழிபாடு செய்வது சாலச்சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோங்க. மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் மிக சிறப்பாக அமையும். பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். நீண்ட நாளாக நீடித்து வந்த மருத்துவ செலவுகள் குறைகின்ற நல்ல நாள் இந்த நாள். பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் எதை தொட்டாலும் வீண் அலைச்சல்களை அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் அமைகின்றது. ஆக தொழிலில் முதலீடு பண்ணுறவங்க, இன்னைக்கு எங்கேயாவது அவுட்டிங் போகிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக மணி எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது. இல்லைனா திடீர் விரயமாகி பணப்பற்றாக்குறையினால் கொஞ்சம் திண்டாட்டம் ஏற்படும், பார்த்துருந்துக்கிடணும். கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு ஓரளவு பணவரவு வருகின்ற ஒரு நல்ல நாளாகவும் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல் வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. உடல் நலன்களில் இருந்து வந்த பிரச்சனை அப்படியே மடமடன் குறைஞ்சு ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகின்ற ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் தொட்டகாரியம் அனைத்திலும் கிட்டத்தட்ட வெற்றிகளை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் எல்லாவற்றிலும் நல்ல மேன்மையை ஏற்படுத்துகின்ற நாள். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற கொஞ்சம் தலகணத்தில் எதையாவது சில விஷயங்களை செஞ்சு அடைஞ்ச நல்ல விஷயங்களை தக்க வச்சுக்க விடாமல் கொஞ்சம் திணறிடுவீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. ஆனால் அந்த நிலையில் வந்த உடனே கொஞ்சம் தெனாவட்டினால சிலவற்றை செய்து இருக்கின்ற இடத்தை இழந்துருவாங்க. அதனால் அன்பு நண்பர்களே, அதை கொஞ்சம் டவுன் டு எர்த்தாக இன்றைக்கி இருக்கிறது மிக மிக சிறப்பு. இல்லைனா கிடைக்கின்ற நல்ல லாபங்களை, கிடைக்கின்ற நல்ல பொசிஷன்ஸை இன்றைக்கி தக்க வச்சுக்கிட முடியாமல் சில தொந்தரவுக்குள்ளாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம், பார்த்துருந்துக்கிறது நல்லது. மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள், வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள், உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்கின்ற நாள், தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் விலகி பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் அனைத்து அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களையும் பொருளாதார மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் தொழில் சார்ந்த ஒரு அழுத்தமோ ப்ரெஷரோ அதிகரிக்கும். வீண் அலைச்சல்களை அதிகரிப்பது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் முன்கூட்டியே அதை திட்டமிட்டு செய்யுங்க. சரியானதான் 1-2 முறை யோசிச்சுட்டு செய்யுங்க. இல்லைனா அது சரியில்லைங்கிற பட்சத்தில் விட்டுறது நல்லது. ஒரு தயக்கத்தோடு ஒரு தொழிலையோ பொருளாதாரத்திலேயே இன்றைக்கி கால வைக்கிறீங்கன்னா நிச்சயமாக சறுக்கிவிடும், பார்த்துருந்துக்கிறது மிக மிக அவசியமானது. புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு புனர்பூசத்தை பொறுத்த மட்டும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். இந்த 1க்கு மேற்பட்ட தொழில்கள் செய்கிறவங்க வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க, சைடில் தொழிலும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை மெயினாக ஒரு தொழில் வச்சுட்டு இருப்பாங்க, சைடில் சின்னதாக தொழில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல தொழில் செய்பவர்களுக்கு திடீர் வருமானங்கள், ஓரளவுக்கு நல்ல வருமான பெருக்கம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள் இந்த நாள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் அமைப்புகள் விரிவாக்கம் செய்யப்படுகின்ற சிறந்த தினமாகவும் இன்றைய தினம் அமைகின்றது. கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் அனைத்திலும் மேன்மை மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாகவும் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் சற்றே குறைகின்ற அற்புதமான தினம். தொலைதூர பயணங்கள் செய்வதன் மூலமாக சில மேன்மைகளை அடைவீர்கள். உத்தியோக மாற்றங்கள் மூலமாகவும் சில நல்ல இடங்களுக்கு மாற்றம் பெறுவீர்கள். உயர்கல்வியிலும் நல்ல ஏற்றம் பெறுகின்ற ஒரு அற்புதமான கிரகநிலை இன்றைய தினம் உண்டு.
ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் அல்லது தொலைதூர பயணங்கள் செய்வதன் மூலமாக சில தொந்தரவுகளை நீங்கள் இன்றைக்கி ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பயணத்தில் தடைகளோ பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பார்த்துருந்துக்கிடணும். குறிப்பாக தகப்பனாரோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சரிங்களா? சிம்ம ராசிதனை பொறுத்த மட்டிலும் மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. மறைமுக வருமானங்கள், வெளியில் சொல்ல முடியாத மாதிரியான வருமானங்கள் கொஞ்சம் அமையும். உங்கள் வருமானத்தை வெளியில் சொல்லிடாதீங்க, கண்டுபிட்டுற போது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஒரு வருமான ஓட்டம் நன்றாகவே இருக்கின்ற நாள். உடல்நிலையில் இருந்த அந்த கடுமையான பிரச்சனைகள் கூட குறைந்து கட்டுக்குள் வருகின்ற, மருத்துவம் மூலம் அது கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு ஆரோக்கியம் மிகுந்த தினமாக இந்த தினம் அமைகின்றது. பூர நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா குடும்ப சண்டைகள் அதிகரிக்கின்ற நாளாகவும் சில தேவையில்லாத சகவாசங்களால் தேவையில்லாத சில விஷயங்களில் சிக்கிக்கிட்டு முழிக்கக்கூடிய நாளாகவும், அது பிரச்சனையாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், வழக்காக இருக்கலாம், ஏதேனும் ஒரு தொந்தரவுகளுக்கு இடையில் சிக்குவதற்கான வாய்ப்பு அதிகம். சட்டவிரோதமான செயல்கள் எதையும் இன்றைய தினம் செய்யாமல் இருப்பது மிக மிக மேன்மை. தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை செய்யக்கூடாது இன்னைக்கு. சரிங்களா? செஞ்சால் சிக்கிடுவீங்க, பார்த்துக்கிடணும். உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு கூட்டுத்தொழில் கூட்டு வியாபார ரீதியாக நல்ல மேன்மையையும் ஏற்றங்களையும் பெறுவீர்கள். பூர்வீகத்தை விட்டு வெளியூர், மாநிலம், வெளிநாடு போன்ற வெளியிடங்களில் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கின்ற அற்புத நாள் இந்த நாள். ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். சும்மா ஒரு சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, அந்த பேசுகின்ற பொழுது பேசுகிற கேப்பில் சண்டை வந்துடும். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் அன்வான்டாக சில வார்த்தைகளை விடுறது, அன்வான்டாக சில பேச்சுக்களை பேசுகிறத தவிர்த்துக்கிறது மிக மிக மேன்மை தரும். இல்லைனா அது குடும்பத்தில் குழப்பத்தை அதிகப்படுத்திட்டு போயிடும், பார்த்துருந்துக்கிடணும். சித்திரை, இவங்க கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்தவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான அமைப்பும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பின்னடைவுகள் குறைகின்ற அமைப்பும் இன்றைய தினம் காணப்படும். குடும்பத்தை விட்டு வெளியூரில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். கணவன் மனைவி தொழில் வேலை நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக சுப பிரிவாக பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கு இடையில் கொஞ்சம் அந்யோன்யம் பெறுகிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பும் சில நல்ல கருத்து புரிதல்கள் ஏற்படுறதுக்கான நல்ல அமைப்பும் இன்றைய தினம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் குறைந்து பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைகின்ற நாளாக அமைகின்றது. ஆனால் நீங்களாக போயிட்டு இப்போ எதுவும் புதுசாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி குறைகின்ற பொருளாதார நெருக்கடிகளை ஏற்றி விட்டுடாமல் பார்த்துக்கிடணும். உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது மிக மிக அவசியம். ஆக மொத்தத்தில் பொருளாதாரத்திலும் உடல்நிலையிலும் இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டியது சுவாதி நட்சத்திரக்காரர்களுடைய தார்மீக கடமை. அதை பார்த்துக்கிடுங்க. விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். தொழில் உத்தியோகம் சார்ந்து உங்களை யாரெல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த எதிரி தொந்தரவுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும், இல்லை நீங்கள் விலக்கிடுவீங்க. அந்த மாதிரியான சில நல்ல அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய கரம் இதிலும் ஓங்கி நிற்கும். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவம் நல்லா கை கொடுத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் விருச்சிக ராசிக்காரங்க அனுச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாள், காதல் வெற்றி பெறுகின்ற நாள். உங்களுடைய மனம் ரெக்க கட்டி பறக்கும். அதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம், அப்படி இப்படின்னு எல்லாவற்றையும் ஆடம்பரமாக சிந்தித்து அனைத்திலும் ஏற்றங்களை பெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் உத்தியோக மாற்றம் ஏதேனும் ஏற்பட்டால் அதனை தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்மை உண்டு. கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் ஹெல்த்தை பார்த்துக்கிடணும். ஓவராக திங்க் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. மனம் போன போக்கிலே இன்றைக்கி கால் போகக்கூடாது. உங்கள் மனசு இன்றைக்கி கொஞ்சம் தப்பாக தான் யோசிக்கும். இப்படிலாம் பண்ணலாம்னு சில குறுக்கு வழிகளை சிந்திக்கும். அதெல்லாம் போயிட்டு பேரை கெடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய உயர் ரக பொருட்களை வாங்கி சேர்ப்பதற்கு மிக மிக சிறப்பான நாளாகவும், டிவி, ஃப்ரிட்ஜு, சோஃபா தேவையே இருக்காது. ஆடம்பரம் எதிர் வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இல்லையே அப்படின்னு இந்த கௌரவம் ஆடம்பரம் இதற்காக சில செலவுகளை செஞ்சு பொருளாதாரத்தை சேர்த்து பொருள் வாங்கிடுவீங்க. அது நன்மை தான். பொருள் வாங்குறது ஒரு வகையில் நன்மை தான். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள், வண்டி வாகனங்களை புதிதாக மாற்றுவது, பழையதை விட்டுட்டு புதுசாக மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. பயன்படுத்திக்கிடுங்க. பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. படிக்கிற பசங்க படிப்பில் கொஞ்சம் டல் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏமாத்திர வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இன்றைய தினம் குழந்தைகளோட படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தாயாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்த வேண்டாம். குறிப்பாக மேரேஜ் ஆயிருக்குன்னா அதாவது உங்கள் அம்மாவுக்கும் உங்களுடைய ஒய்ஃபுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்கள் மேக்ஸிமம் தலையிடாதீங்க. உள்ளே தலையிட்டிங்கன்னா உங்களை தூக்கி போட்டு கும்பிடுவாங்க. பார்த்து இருந்துக்கிறது மிக மிக அவசியமானது. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் சற்றே குறைகின்ற நாளாக
நாளாக அமைகின்றது. ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கின்ற நாளாக அமைகின்றது, பார்த்திருந்துக்கிடணும். உத்திராடம், தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய இடமாற்றங்கள், புதிய மனிதர்களினுடைய தொடர்புகள், புதிய புதிய பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதன் மூலமாக தொழில் முன்னேற்றங்களை கொண்டு வருவதுன்னு புதிய சில நல்ல விஷயங்கள் தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் அறிமுகமாகின்ற நாள். இன்றைய தினம் எந்த மாற்றம், எந்த பயணம் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களோ, நல்ல செய்தியோ, நல்ல நட்பு வட்டாரங்களோ இன்றைய தினம் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரிங்களா? திருவோணம், திருவோணத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கி அலைச்சலுங்க. எதை தொட்டாலும் அலைச்சல், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு எல்லாவற்றிலும் வாய வைப்பீங்க. ஒரு இடத்துல நிரந்தரமாக இல்லாமல் எல்லாவற்றிலும் அலைச்சல் இருக்கிறதுனால கொஞ்சம் பொருளாதார விரயங்களை அதிகமாக செய்வதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. வீண் அலைச்சல்களை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உங்கள் சகோதர உறவுகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும், பார்த்துருந்துக்கிடுங்க. அவிட்டம், மகர மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தேவையில்லாத வீண் பேச்சுக்களால், வீண் பேச்சுவார்த்தைகளால் கொஞ்சம் வம்பு வழக்குகளை சந்திப்பது மாதிரியான அமைப்பு இன்றைய தினம் உண்டு. தேவையில்லாத சில முயற்சிகள், சட்டவிரோதமான சில முயற்சிகள் ஏதேனும் ஈடுபடுற மாதிரி இருந்தால் அதை தவிர்த்துக்கிறது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் இன்றைய தினமும் நீடிக்கும். பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பெரிய முதலீடுகள் எதுவும் உள்ளே வச்சிடாதீங்க. சதயம், சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஓரளவு நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கின்ற நாள். குறிப்பாக பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு இன்னுமே நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் தான் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும், கும்பமானாலும் சரி மீனமானாலும் சரி, சதயம் மற்றும் பூரட்டாதி 2 நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைக்கி வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும். தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சுவார்த்தைகள்னாலேயே சில விஷயங்கள் நீங்கள் நல்லா சாதிச்சிருவீங்க. பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை. வியாபாரிகள் எல்லாம் இன்றைக்கி நல்ல முதலீடு போட்டிருக்கவங்களாம் கொஞ்சம் கூடுதல் நேரமானாலும் அதிகமாக வியாபாரத்தை பாருங்கள், நிச்சயமாக வருமானம் உண்டு. சரிங்களா? அதே போல் இன்றைய தினம் வரவேண்டிய பண வரவுகள்லாம் வந்து சேரும். இன்றைக்கி போய் கேளுங்க, கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதே போல் உத்திரட்டாதி, மீனராசியை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்கள், மீனராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மருத்துவம் யாரேனும் பார்க்கணும்னா இன்றைக்கி மருத்துவம் பார்க்குறதுக்கு மிக மிக சிறப்பான நாளாகவும் அமைகின்றது. ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மருந்து எடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பள்ளி படிப்பில் இருக்கிற பசங்க, கல்லூரி படிப்பில் இருக்கிற பசங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் சேர்க்கை சரியின்றி கொஞ்சம் தேவையில்லாத சகவாசங்களில் ஈடுபடுவாங்க. பெற்றோர்கள் கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சுக்கிறது மிக மேன்மை. ரேவதி, ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், தாராளமாக எடுத்துக்கிடலாம். அதே போல் அன்பு நண்பர்களே, எதிர்காலத்தில் இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும், எதிர்காலத்தை குறித்து திட்டங்களை தீட்டுவதற்கு மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தொட்ட காரியம் அனைத்தையும் துர்க்கை வழிபாடு செய்யுங்கள், நல்ல வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும். பெரிய முயற்சிகள் அகலக்கால் வச்சிடக்கூடாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடல்நிலையிலையும் லைட்டாக கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.